அரபு நாடு இங்கிலீஷ்காரனுக்கு அடிமை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒன்னு ரெண்டு விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கிறதுனாலதான் பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் அங்க கொஞ்சம் கம்மி. மனித சமூகத்தின் நாடி துடிப்பை பார்த்து படைத்தவனால் சொல்லப்பட்ட சட்டங்கள். வெறுமனே இஸ்லாம் ஆன்மீகம் திக்ர் ஃபிக்ர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் போதிக்க வந்த மார்க்கம் அல்ல. ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்க வந்த மார்க்கம், ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்க வந்த மார்க்கம். எங்கேயாவது ஒரு நேரம் அந்த கொடூரம் நடக்கும்போது மனம் பதைத்து பார்த்த காலங்கள் போய், ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி இயல்பாக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு பாவமாகிவிட்ட ஒரு கொடுமை பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் சீண்டல்களும் பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்களும். சகோதரர்களே, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த இந்த பாவம் எல்லா தெருக்களிலும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய பாவமாக மாறிவிட்டது. நான் சொன்னது போல மனம் பதைத்து பார்த்த அந்த காலம் போய் இன்னைக்கு எத்தனை மேட்டர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ளேயே அதை ஒரு சாதாரணமாக இயல்பாக கடந்து செல்லக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாலியல் சீண்டல்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறதே ஒழிய அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை என்ற ரீதியில் ஆகிவிட்டது. எவன் ஆட்சி செய்தாலும் இதே கதை தான். அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று வசனங்கள் பேசி கைகளை உயர்த்தி என்னதான் பெரிய அளவுக்கு அவர்கள் கூப்பாடு போட்டாலும் இந்த பாலியல் சீண்டல்களை விஷயத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை அவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்றே சொல்ல தோணுகிறது. சகோதரர்களே, சமூக குற்றமாக மது இருக்கிறபடியால் அந்த மதுவில் வருமானம் வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அரசாங்கங்கள் மதுவை முற்றிலும் ஒழிப்பதற்கு பெரிய அளவுக்கு யோசனை செய்து கொண்டிருக்கின்றன. கண் துடைப்புக்காக 500 மூடிவிட்டோம், 600 மதுக்கடைகளை மூடிவிட்டோம் என்ற அந்த பேச்சுக்களை வைத்தேதான் இருக்கின்ற காலங்களை உருட்டோடி கொண்டிருக்கின்றன, இருக்கிற காலங்களை உருட்டி கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறைகள் இங்கே அங்கே அப்படின்னு இல்லாம எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு கேந்திரங்கள், புனிதத்துவம் பெற்ற ஒரு புகலிடங்கள், ஒழுக்கத்தை படிப்பதற்கும் மேன்மையை படிப்பதற்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கும் படிக்க வைக்கப்படக்கூடிய ஸ்தாபனங்களான பள்ளிக்கூடங்கள் தொடங்கி கல்லூரிகள் தொடங்கி மருத்துவமனைகள் தொடங்கி தொழில் நிறுவனங்கள் தொடங்கி பேருந்து, ரயில், பஸ் எதையுமே விட்டுவிடாத அளவுக்கு அனைத்திலேயுமே இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த புள்ளி விவரத்தெல்லாம் சொன்னா தலை சுத்தி போயிடும். சாட்டா உங்களுக்கு நான் சொல்றதாக இருந்தா, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் வன்முறைக்கும் ஆளாகிறாளாம். பாலியல் வன்முறை அப்படின்றத விட பாலியல் சீண்டலுக்கு ஒவ்வொரு 15 நிமிஷத்துல ஒவ்வொரு பொண்ணு ஆளாகிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் உலக விகிதாச்சாரம், பெண்கள் விகிதாச்சாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள் அந்த விகிதாச்சாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறது. தலை சுற்றி போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனிதனுடைய ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க, சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் நமக்கு சொல்லி தருவாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. இன்னமல் அமாலு பின்னியாத், என்ன சிந்திக்கிறையோ அதுதான் செயல்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஐடியாலஜி, இந்த ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கருமையா இருப்பான், கஞ்சனா இருப்பான். அவன்கிட்ட இருந்து நீங்க 10 ரூபா வாங்க முடியாது. அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னா, நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் காசை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா எனக்கு குறைஞ்சு போயிடும் சொல்லி அவனுக்கு பிக்சட் ஆயிடும். அந்த மெயின்ல அப்படியே செட் ஆயிடும். நீங்க கஞ்சர்கள் எல்லாம் பார்க்கிறீங்களே, எத்தனையோ பேர் கஞ்சர்களா இருப்பான், பார்க்கறதுக்கு ஹாஜி ஹீஜின்லாம் சொல்லுவானுங்க. ஆனா இவனுங்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு 10 ரூபாய் வாங்க முடியாது. பஹீல் அபுஹலுல் புகலான்னு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பஹீலு அதுவல்லாஹ்,
கஞ்சன் அல்லாவின் விரோதி, வலவுக்கான ஆபிதா, அவன் என்ன தொழுது பெரிய இபாதத் செய்தாலும் கஞ்சன் என்பவன் அல்லாவின் விரோதின்றுவாங்க. அந்த புஹ்லத், அந்த பஹீல் அப்படின்ற அந்த கஞ்சத்தனம், அப்படி புஹுல் அப்படின்ற அந்த கஞ்சத்தனம் அவனுடைய மெயின்ல எப்படி செட்டிங் பண்ணிருக்குன்னு சொன்னா, நீ பணத்தை கொடுத்தா காசு குறைஞ்சிரும், அதனால நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி பிக்சட் ஆயிடும். அதனால அவன் தன் சம்பந்தப்பட்ட குடும்பம் இதற்கு பணத்தை சேகரம் செய்து கொண்டே இருப்பானே ஒழிய அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதுல அவன் சிந்தனை தடை செய்துவிடும். சகோதரர்களே, சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய சிந்தனை நல்ல அறங்களை செய்ய வேண்டும், நல்ல தன்மையோடு வாழ வேண்டும், நாம மௌத்தா போறதுக்குள்ள 4 மக்களை வாழ வச்சிடணும் அப்படின்ற மென்டாலிட்டியோட இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏழையாக கூட இருக்கலாம், பணங்காசு அவங்களால கொடுக்க முடியாத அறச்செயல்களை செய்வாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னா, மெயின் செட் எப்படி இருக்கும்னு சொன்னா, நீ 4 பேருக்கு உதவுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலையும் சமூகத்திடத்திலையும் ஒரு நல்ல மதிப்பை பெறலாம்பா அப்படின்னு சொல்லி செட்டிங் பண்ணியிருக்கும் அந்த மண்டை, அந்த ஐடியாலஜி. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மக்களுக்கு சமூகத்திற்கான பயனை அவர்கள் செய்து கொண்டிருப்பாங்க. இப்படிதான் செட்டிங் ஆயிருக்குது மனிதனுக்கு. ஆனா சில பேருக்கு செட்டிங் எப்படி ஆயிருக்கும்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது பொதுவாக எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா கொடுத்ததுதான். ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை எப்படி போகிறதோ அதை முன்னிறுத்தி வழி நடப்பது அப்படின்றது எல்லாரும் செய்யறது தான். யாரும் எனக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துக்கு தக்கவாறு தான் நான் போவேன். என்னுடைய கேரக்டரை நீங்க மாற்ற முடியாது. தபியாத் என்று சொல்லுவாங்க அரபியில. அந்த இயற்கையை உங்களால மாற்ற முடியாது. காலம் கடந்து போனாலும் அந்த இயற்கை என்பது மாறாது. அதனாலதான் அல்லாஹ்விடத்துல இப்படி கேட்கணும், ரப்பே என் குணத்தை அழகாக்கு. கண்ணாடியை பார்க்கும்போது எப்படி கேட்கணும், என் தபியத்தை அழகாக்கு, என் உருவத்தை நீ அழகாக்கியது போல என் இயற்கையை, என் இயல்பை நீ அழகாக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓத சொல்ல காரணம் என்னண்டா, இப்லீஸ் அந்த இயல்பு தன்மையை கெடுவதற்கு, அந்த இயல்பு தன்மை கெட்டு நாசமா போவதற்கு பெரும் காரணியாக இருப்பான் என்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் உருவத்தை பார்க்கும் போது தன்னுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய அந்த சூழலில் தன் குணத்தையும் ரப்பே நீ அழகாக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சில பேருக்கு மெயின் செட் எப்படி இருக்கும்னு சொன்னா, இது பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொன்னு நம்ம சொல்றதாக இருந்தா இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, எத்தனிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனிக் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இனக்கவர்ச்சி எல்லாத்துக்குமே வச்சிருப்பான். ஆண் பெண், பெண் ஆணை பார்க்கும்போது ஈர்ப்பு, ஆண் பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்பு. இதை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இதுல இருந்தே வைத்திருக்கிறான். அவங்களுடைய ஜீன்ல இருந்து தான் அப்படியே வந்திருக்கிறோம் நம்ம எல்லாம். எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் மீது மோகம் உண்டு. சில இப்லீஸ்களை தவிர சில பேர் தான் வித்தியாசமா என்ன செய்வான்டா, இந்த பொம்பளை வேஷம் போட்டுட்டு போறானே, இந்த மாதிரி சில நபர்கள் ஹார்மோனுடைய குளறுபடியினாலோ அல்லது என்னவோ அவங்களுடைய மோகம் எல்லாம் பெண்களை விட ஆண்கள் மீது தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக அந்த தன்மையிலிருந்து, எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக, குழந்தைகளை பாதுகாப்பானாக. அப்போ இயற்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயல்பில் எப்படி வைத்திருக்கிறான்னா அட்ராக்ஷன், எத்தனிக் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அவன் பேசிக்கா வைத்த காரணம் என்னண்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக ஹலாலான திருமணத்தை அவன் முடித்தேன். ஆர்வம் இல்லாதவனுக்கு திருமணம் தேவையில்லை. அந்த ஆர்வத்தை அல்லாஹ் கொடுத்தால் மட்டுமே பெண்ணை ரசிக்க, பெண்ணோடு வாழ, பெண்ணோடு வீடு கூட அவனால் முடியும். அந்த உணர்ச்சி அல்லாஹ் தஆலா மறத்து போறதாக செய்து விட்டால் அவனால் எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால ரப்புல் ஆலமீன் தன் கருணையின் வெளிப்பாடாக அந்த எத்தனிக் அட்ராக்ஷன் அப்படின்றது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து இன்று வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்துக் கொண்டிருக்கிறான், வைத்து படைத்தான். சகோதரர்களே, இது ஹலாலான முறையில திருமண வைபவம், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஹலாலான முறையில வாழ்க்கை தாம்பத்தியம் அப்படின்னு போயிட்டா அது உற்பத்தி அதிகமாவதற்கும், இனம் உற்பத்தி அதிகமாவதற்கும், அந்த இனம் கட்டி காக்கப்படுவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் தரப்பட்ட ஒரு வரம் தான் எத்தனிக் அட்ராக்ஷன். ஆனால் அதே சமயத்தில் இந்த எத்தனிக் அட்ராக்ஷன் தவறான முறையில் பிரயோகிக்கப்படும் போது, மிஸ்யூஸ் ஆகும் போது என்ன ஆகும்னு சொன்னா அவனுடைய இயல்பு நிலை கெட்டு போய்விடும். சில ஆண்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தவறுக்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தால் அவனை கையில பிடிக்க முடியாது, கட்டுப்பாடு இருக்காது.
வசதியும் வாய்ப்பும் அதற்குண்டான வழிவாசலும் திறந்து விட்டிருந்தால் இப்லீஸ் அப்படியே என்ன செய்வான்னு சொன்னா வா 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 என்று கூப்பிட்டு கொண்டே இருப்பார். அல்லாஹ் என்ற அந்த ரப்பு என்ற அந்த இரையச்சம் ஒருவனுக்குள் தொண்டக்குழி வரைக்கும் மிகைத்திருக்கும் போது, எவ்வளவு பெரிய அளவுக்கு வழிவாசலை இப்லீஸ் திறந்தாலும் அந்த வழியை மூடிட்டு போடான்னு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் நவுது பில்லா, அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு போயிட்டே இருப்பான். ஆனால் அட்ராக்ஷன் இருக்கும். அவன் பாவம் செய்வதற்குண்டான ஈர்ப்பை, பாவம் செய்வதற்குண்டான உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக உந்த தள்ளும். ஆனால் அதைவிட மேலாக ஐங்காலம் தொழுகையில் அவன் அழுது வடிக்கின்ற அந்த கண்ணீரின் மூலமாக தரப்பட்ட இரையச்சம் என்ற அந்த வரத்தின் பரக்கத்தை கொண்டு அந்த பாவத்தில் இருந்து அவன் தவிர்ந்து கொண்டு நஊது பில்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று தவிர்த்து நடப்பான். இந்த வழிவாசல் கூட இல்லாதவன், அந்த அட்ராக்ஷன் இயல்பு தன்மை, ஈர்க்கக்கூடிய இயல்பு தன்மை சரியான முறையில் நிறைவேறாதவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா மிருகமாக மாறுவான். மிருகமாக மாறும்போது அவனுக்கு குழந்தைகள் அப்படின்றது தெரியாது, இது சகோதரி அப்படின்றது தெரியாது, இது உறவு அப்படின்றது தெரியாது, இப்படி பார்த்தா சமூகத்துல பெரிய கேவலத்தை சம்பாதிக்கணுமே அப்படின்றது தெரியாது. மொத்தத்தில் உடல் அரிப்பை தீர்த்து கொண்டால் போதும் அப்படின்ற அந்த ஒன்றை மட்டும் பேசிக்காக வைத்து வாழ்பவன். இரையச்சம் சொன்னா என்ன விளையாண்டு கேட்கக்கூடிய இது போன்ற நபர்கள் மிருகமாக கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான். அவன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் தரம் தாழ்ந்த நிலையை அவன் அடைவான். சில பேரை தவிர, அல்லாஹ் பாதுகாத்த சில பேரை தவிர பாதுகாக்கப்பட்ட மாசூமீன்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானார். ஹஜ்ரத் யூசுஃபை பாதுகாத்ததை போல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். ஹஜ்ரத் யூசுஃபை எப்படி பாதுகாத்தான் ரப்பல் ஆலமீன்? قال معاذ الله انه ربي احسن مثواي. என்ன அழகான வார்த்தை அவர் உதிர்த்தார். தொண்டைக்குழி வரைக்கும் இரையச்சம் இருந்தது, வழிவாசல்கள் திறக்கப்பட்டன, ஷைத்தானிய பாதைகள் அனைத்தும் அப்படியே படார் படார் என்று திறந்து வா 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 என்று அழைக்கப்பட்டார். ஹைத்தலக், அவர் அழைக்கப்பட்டார். வா வா என்று ஒரு பேரழகினால் அழைக்கப்பட்டார். உணர்ச்சிகள் பொங்கி எழக்கூடிய அந்த தருணத்தில் அந்த உணர்ச்சிகளை விட மேலாக அவருக்குள் வியாபித்திருந்த இரையச்சம் அவரை இப்படி பேச வைத்தது. மஹாதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், என்னுடைய ரப்பு என்னை ஆளாக்குபவர், ரொம்ப எனக்கு உபகாரம் செய்திருக்கிறார், அவருக்கு துரோகம் செய்ய சொல்றியா அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த பெண்மகளிடமிருந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலகினார்கள் என்பது குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. இது எல்லோருக்கும் நடக்குமா? இரையச்சம் யாருக்கு உடலில் இரத்தமாக பாய்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீகை தந்தருள்வானாக. பாயாதவன் என்ன செய்வான்டா? குழந்தைன்னு பார்க்க மாட்டான், வயோதிகம்னு பார்க்க மாட்டான், பாவம் கிளவிலோ அவளை போய் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டான். பச்சை குழந்தலோ, ஏன் அவன் பேரம்பேத்தி அந்த வயசுலதான் இருப்பாங்க, அவன் பெத்த புள்ள அந்த வயசுலதான் இருக்கும். ஆனா அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானியத் என்று சொல்லக்கூடிய அந்த இப்லீஸ் தனம் என்ன செய்யும் சொன்னா, அந்த இரையச்சத்துக்கு மேலா பாஞ்சி அவனுடைய இயல்பு நிலையை கெடச் செய்யும். நான் சொன்னேன் அல்லவா, எத்தனிக் அட்ராக்ஷன் என்று சொல்லி, இனக்கவர்ச்சி என்று சொல்லி, அந்த இனக்கவர்ச்சியை ஹலாலான முறையில் தேடுவதற்கு பதிலாக ஹராமான முறையில் தேடி மனிதன் என்ற லிஸ்ட்ல இருந்து அப்படியே மாறி மிருகம் என்ற லிஸ்ட்ல அவனை கூட சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல இந்த அட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு சமூகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்களுக்கு சில கெட்ட வழிகளை காட்டுச்சு. அட்ராக்ஷன் அல்லாஹ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறான். நான் சொன்னது போல யார் இதுல இருந்து தப்பல, எல்லாத்துக்குமே இனக்கவர்ச்சி இருக்குது. அது ஆலிம் சாபா இருந்தா யாராக இருந்தாலும் சரிதான், இனக்கவர்ச்சி என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனா சில ஷைத்தானிய கண்டுபிடிப்புகள் வைத்து என்ன செய்தான்னு சொன்னா, அந்த இனக்கவர்ச்சியை தவறாக பயன்படுத்தினான். பெண்களை போக பொருளாக காட்டினான். விளம்பரம், சினிமா, பாடல்கள், காம நெடி உள்ள பாடல்கள், வரிகள், இதை வைத்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இனக்கவர்ச்சியை மிஸ்யூஸ் செய்து, துஷ்பிரயோகம் செய்து மனிதனை வழிகெடுக்க துணிந்தான். ஆரம்ப காலகட்டத்தில் சும்மா ஒரு குடும்ப படம் சொல்லுவான். ஆனா மக்களை வழிகெடுக்கக்கூடிய அந்த ஒரு பவரை எதுல வச்சிருப்பான்? பாடல்கள்ல வச்சிருப்பான். நீங்க அந்த காலத்து கருப்பு வெள்ளை படங்களை பாருங்களேன்,
கருப்பு வெள்ளை படங்கள்ல தாய் மகள் மருமகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப டிராமாவை அப்படி காட்டிட்டு பாடல்கள்ல எப்படி காட்டுவான்னு சொன்னா ரொம்பவும் நெருக்கமாக ஆடைகள்லாம் நல்லபடியா தான் இருக்கும். ஆனால் இந்த நெருக்கத்தை என்ன செய்வான்னு சொன்னா அப்படியே உண்டு பண்ணுவான் அந்த காலத்து டைரக்டர்ஸ். இப்போ அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா அப்பமாவது இலைமறை காயாக ஓரளவுக்கு பிரசன்டேஜ் கொடுக்கப்பட்ட அந்த பாடல்கள் இப்போது பிரசன்டேஜை தாண்டி 100% எல்லாத்துக்கும் உத்தரவாதம் சொல்லி தீனி போட்டு வளர்க்கிறது சகோதரர்களே. அப்ப என்ன செய்வான்? இது போன்ற விஷயங்கள், மொபைல், சினிமா, டிராமா, பாடல்கள், கவிதை, அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்ந்து அதை விட மேலாக கையடக்க மொபைல் 24 மணி நேரமும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா வெக்கத்தை விட்டு சொல்ல போனா மனைவியை விட அதிகம் தொடக்கூடிய மொபைல். வெக்கத்தை விட்டு சொல்ல போனா மனைவியை விட அதிகமாக தொடக்கூடிய மொபைல். அதான் இன்னைக்கு எவரோ சொன்னார், ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துருவானா, ஒய்ஃபை இல்லாம இருக்க மாட்டாரு அவர் அப்படின்னு. அந்த மாதிரிதான் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன ஆகும்? அந்த தீனி, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீனி வேலை செய்ய ஆரம்பிக்கும், மிருகமாக மாறி தொடர்ந்த குற்றங்களை. இன்னொன்னு விஷயம் என்னண்டா, சரியான முறையில தண்டனை கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை. இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் பல்கி பரவி இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம். பல்கி பரவ காரணம் தண்டனையினுடைய வீரியம் ரொம்பவும் பலகீனம். அரபு நாடு இங்கிலீஷ்காரனுக்கு அடிமை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா 1-2 விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கிறதுனாலதான் பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் அங்க கொஞ்சம் கம்மி கிடையாது. மொத்தமா இறைவனால் வகுக்கப்பட்ட அற்புதமான சட்டங்கள், அற்புதமான சட்டங்கள், அற்புதமான சட்டங்கள் என்று சொல்வதை விட மனித சமூகத்தின் நாடி துடிப்பை பார்த்து படைத்தவனால் சொல்லப்பட்ட சட்டங்கள். வெறுமனே இஸ்லாம் ஆன்மீகம், திக்ர், ஃபிக்ர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் போதிக்க வந்த மார்க்கம் அல்ல. ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்க வந்த மார்க்கம், ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்க வந்த மார்க்கம். இது வெறுமனே இது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு என்ன தேவை அதை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அள்ளி தரும் இந்த மார்க்கம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சட்டத்தை அல்லாஹ் தஆலா கடுமையாக்கினான். கடுமையாக்கப்பட்டதன் பின்னணியில நீங்க பாத்தீங்கன்னா பல வருடங்களாக இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறாங்க. பாலியல் குற்றம் எங்கேயாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம். கஜினி முகமது படையெடுத்தாரு, அப்படி செய்தாரு, இப்படி செய்தாரு இவன் சொல்லுவான். பாலியல் குற்றங்கள் எங்கேயாவது இந்தியாவில் நடந்துச்சா இஸ்லாமிய ஆட்சியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், நிச்சயமாக நடக்கல. பெரும்பாலும் நடக்கல, எங்கேயாவது அங்கன்றும் இங்கன்றுமாக நடந்திருக்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்ப முறை, அதாவது பலகீனமான தண்டனைகள். நினைப்பான் அந்த மிருகம் என்ன நினைப்பான் தெரியுமா? போனா அவ்வளவுதான், கொஞ்ச நாள் அப்புறம் பெயில வந்துடலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமீன், அது என்னது, ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன பெரிய இதா இருக்குது, கொஞ்சம் மானம் போகும், அப்புறம் மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த குற்றங்களின் வீரியம் தெரியாமல் சகட்டு மேனிக்கு ஒருத்தனை பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறான், ஏற்கனவே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன், ஒரு கிழவியை கற்பழித்து கொன்றவன். இப்ப சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒருவனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதல்லவா, ஒருவனுக்கு தூக்கு தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவன் தாய் என் கையில கூடு நான் கொள்றேன் அப்படின்னு. அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை வன்புணர்வு செய்த மிருகம், ஒரு மூதாட்டியை வன்புணர்வு செய்த மிருகம். அப்ப சட்டங்கள் பலம், சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதுதான், தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போதுதான் பாவங்கள் குறையும் சகோதரர்களே. இது அரபு நாடு கையில் எடுத்துக்கொண்டது. அதனால்தான் இன்னைக்கு நிறைய மக்கள் அரபு நாட்டுடைய சட்டம் வராதாண்டு. ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். யாழ்ப்பாணம், இலங்கை, அந்த யாழ்ப்பாணத்தில் நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு சகோதரி, இந்து சகோதரி, காலேஜுக்குள்ள வன்புணர்வு செய்யப்பட்டு, அது எத்தனை பேரால, 9 பேரால கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு எப்படி கொல்லப்பட்டா தெரியுமா? அல்லாஹு அக்பர். இந்த காலை கழுத்துல கட்டிட்டான். உங்களுக்கு அந்த பொசிஷனை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல என்னால முடியல.
அதற்கு என் மனம் இடம் கொடுக்கல. பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள். உங்களுக்கு அந்த இதை கற்பனை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அவன் எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காலை கழுத்துல கட்டிட்டான். அந்த நிலையில தான் அப்படியே செத்து போய் கிடந்திருக்கிறான் அந்த அம்மா. பெரிய அளவுக்கு 3 வருட காலம், சமீபத்தில் உள்ள செய்தி தான், 3 வருட காலம் அதற்குண்டான கொந்தளிப்புகள், அதற்குண்டான கூச்சல்கள், அதற்குண்டான போராட்டங்கள். கடைசியில ஒரு மட்டுக்கும் நீதி தேவதை, அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, நீதி தேவதை கண் திறந்து விட்டால். நீதிபதி என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த 9 பேர்ல 2 பேருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ரிலீஸ் பண்ணிட்டு மீதி 7 பேருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுண்டா, இப்படி வாய்தா அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த உடனே இவர் இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சு அந்த 7 பேர்ல உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சுண்டா, அந்த பவித்திரமான நீதிபதிய, இளஞ்செழியன் அவர் பேரு, பவித்திரமான நீதிபதிய என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ண வந்துட்டான். கடைசியில அவர்களுடைய வெட்டு குத்து அனைத்தையுமே தாங்கி கொண்டது அவருடைய மெய்காப்பாளர், ஒரு பௌத்தர், ஒரு அது என்ன மதம், அது புத்த மதத்தை சார்ந்த ஒரு பௌத்தர். இவர் தமிழ், அவர் புத்த மதம். தடுத்து நிறுத்தி தன்னுடைய நீதிபதியை, தன்னுடைய தலைவரை, எஜமானரை காப்பாத்திட்டார். இவர் செத்துட்டார், இறந்துட்டார். இறந்த உடனே நீதிபதி தாங்க முடியல, பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் அழுவார். ஒரு வேலைக்காரன், அவன் நம்மளை பாதுகாக்கிற கடமை, அதனால செத்து போனான்ற அந்த இது கடந்து போகாம அவனை பத்தி கேட்கும் போதெல்லாம் இவர் அழுவார். என்ன பண்ணாரு தெரியுமா? நீதியை வாசிச்சார். எப்படி நீதியை வாசிச்சாரு? அந்த 7 பேருக்கும் சாகும் வரைக்கும் மரண தண்டனை, தூக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? தீர்ப்பு செஞ்சுட்டார். மறு அப்பீலே பண்ண முடியாத அளவுக்கு தன் செல்வாக்கை பயன்படுத்தி அத்தனை வழிவாசல்களை, தப்பிக்கக்கூடிய அத்தனை வழிவாசல்களை மூடிவிட்டார். மூடிவிட்டு அந்த தீர்ப்பை எழுதிட்டு நேரா எங்க போறாரு? அவங்களுடைய மனைவி, இறந்து போனார் இல்லையா மெய்காப்பாளர், அவருடைய மனைவிட்ட போனார். மனைவிட்ட போய் காலில் போய் விழுந்துட்டார். அவ்வளவு பெரிய பட்டாபிஷேகம் உள்ள நீதிபதி, அவ்வளவு பெரிய மனுஷன், காலில் போய் விழுந்துட்டார். காலில் போய் விழுந்து, உன் கணவன் எனக்கு செய்த அந்த உயிர் தியாகம், நான் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் சுமப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாரு. அது மீடியாக்கள்ல பெரிய அளவுக்கு, அது அளவுக்கு எனக்கு அதை விரிவாக எனக்கு சொல்ல தெரியல. மீடியாக்கள்ல பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக அந்த வீடியோ பரவிச்சு. சகோதரர்களே, என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, நீதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு வெறுமென்ன தீர்ப்பு என்பதை தாண்டி கருணையும் மனிதாபிமானமும், நீதி செத்துவிடக்கூடாது என்ற அந்த உணர்வும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு பெரிய சான்று. அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்தாலே ஒழிய, வராமலே ஒழிய இந்த பாலியல் சீண்டல்களையோ, பாலியல் அத்துமீறல்களையோ, பாலியல் கொலை குற்றங்களையோ தடுக்க முடியாது. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் இது விஷயத்தில் கொஞ்சம் புரிந்துணர்வை தருவானாக, சமூகத்தின் மீது அக்கறையை தருவானாக. குறிப்பாக பலகீனப்பட்ட பெண் குழந்தைகள், பெண்களின் மீது கரிசனையை தந்து, அன்பை தந்து, அவர்களை பாதுகாக்கின்ற அரணாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்ற ஆட்சியாளர்களையும் இனிமேல் வரக்கூடிய ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.